இன்னைக்கு ஒரு நண்பருடன் நான் பேசினேன். அவர் வந்து வேற ஒரு ரேஸ், அதாவது நம்ம நாடு கிடையாது, நம்ம இனம் கிடையாது, வேற ஒரு இனத்தை சார்ந்தவர். அவர் சான் பிரான்சிஸ்கோவில் நம்மளை மாதிரி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள்கிட்ட நான் சில விஷயங்கள் சும்மா அப்படி பேச போகும்போது அவர் முகத்தை காட்ட விரும்பலை. காரணம், அவருடைய நாலேஜுக்கு உள்ள விஷயங்கள் அவர் என்கிட்ட சொன்னார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருட்டு சம்மந்தமாக இந்த உலகத்தில் அதிகமாக வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்லி இந்த இனத்தை சார்ந்தவங்க திருடர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது நான் வந்து அந்த இனத்தை இப்போ மென்ஷன் பண்ண விரும்பலை, அது வந்து தவறாயிடும். அதே நேரத்தில் நம்ம அவருக்கு விளக்கம் கொடுத்ததை நான் அங்கே பகிர்றேன். நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு 20 வயசில் நம்ம வந்து ஊரை விட்டு வேலைக்குண்டு பொழப்புக்குண்டு நம்ம போகும்போது நம்ம ஒரு நாட்டிலையும் அங்கே நம்ம வந்து சந்தித்த வேறு இனங்கள், மொழிகள், இவங்கெல்லாம் சந்திக்க போகும்போது நான் பட்ட அனுபவத்தில் உள்ள விஷயங்கள் இது உங்களுக்கும் கண்டிப்பாக உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் திருடன் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பணிபுரிகிறவன். உங்கள் வேலையை திருடுவான். திருடுறதுங்கிறது வந்து ஒரு மணிப்பரிசை எடுக்கிறது, வீட்டை உடைச்சி போய் திருடுறது, அதாவது ஒரு பொருளை வந்து ஃபேக்காக விற்கிறது, ஸ்கேம் பண்ணுறது, அது மட்டும் திருட்டு இல்லை. திருட்டுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போ தான் நான் அந்த நபருக்கு சொன்னேன், இந்த உலகத்தில் 90% பேர் திருடங்க, 90% பேர் திருடன். அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்சன்டேஜ் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முதல்ல ஒரு சக ஊழியனுடைய வேலையை திருடன். ஆனால் அவன் ஊரில் என்ன நினச்சிட்டு இருப்பான், நான் உழைக்கிறேன், நான் உழைப்பாளி, நான் நேர்மையாக இருக்கிறவன். ஆனால் அடுத்தவன்ற வேலையை திருடி, அடுத்தவன்ற வேலையை பறித்து அவன் அந்த வேலையில் கந்திருப்பான். அது திருட்டு தான். அதே மாதிரி முதலாளி தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை சரியான முறையில் கொடுக்காம, இப்போ உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் ஒரு நாட்டிலையும் ஒரு மாதிரி ஒரு வேலைக்கு மாதம் ஒரு 20,000 ரூபா கொடுக்கணும்னா அவன் 18,000 ரூபா கொடுப்பான். அப்போ அங்கே 2,000 அவன் திருடுறான். இதே மாதிரி நம்ம திருட்டை வந்து பல விதங்களில் பார்க்கலாம். நமக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் வந்து என்ன திருடுறதுக்கு காசை நம்ம வந்து மாதம் நம்ம வந்து ப்ரீமியம் கட்டிகிட்டு இருப்போம். அந்த இன்சூரன்ஸில் போய் நம்ம வந்து நாளைக்கு உடம்பு சரியில்லை போகும்போது, நாங்கள் வந்து நாங்கள் இது பண்ணலை, இது கவர் ஆகாது, அதுக்கு இது கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்லுவான். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பொருள் கார் வாங்குகிறோம், கார் கம்பெனிக்காரன் திருடுறான். டை கட்டிக்கிட்டு எத்தனையோ பேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வந்து திருடுறாங்க. திருட்டுங்கிறது வந்து இந்த ரோட்டில் பார்க்குறோம், நம்ம வந்து சாதாரண ஏழைப்பட்ட திருட்டு மட்டும் திருட்டு கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்ச திருட்டை விட கண்ணுக்கு தெரியாமல் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு திருடுறவன் தான் அந்த உலகத்தில் ஜாஸ்தி. இதில் வந்து எந்த இனமுமே கிடையாது. ஒரு இனம்டா அந்த இனம், இந்த இனம், இந்த மாதிரி நம்ம வந்து இனத்தை வச்சு திருட்டு கிடையவே கிடையாது. திருட்டு வந்து பார்த்திங்கன்னா 90% மனிதன் அவனுடைய தகுதிக்கு தக்கனா அடுத்தவனை திருடுறான், சுரண்டுறான். அதனால் திருட்டை வந்து எப்போவுமே கண்ணுக்கு தெரிஞ்ச திருட்டு மட்டும் திருட்டு கிடையாது. கண்ணுக்கு தெரியாத திருட்டு நிறையா பேர் நம்ம இனத்திலேயே, நம்ம பார்த்த வகையிலேயே எத்தனை பேர் திருட்டு இருக்காங்க. அதனால் யாரையும் குறிப்பிட்டு நீங்கள் வந்து திருடுன்னு சொல்லாதீங்க.